சங்கீதம் 83 ஒரு மறைக்கப்பட்ட தீர்க்கதரிசன போர். இஸ்ரேல் மீது வெடிக்கவிருக்கும் ஒரு அறியப்படாத யுத்தம். இஸ்ரேவேல் இனி ஒரு ஜாதியாராயிராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதன் பண்ணுவோம் வாருங்கள். நீங்கள் எசேக்கியேல் 38 யுத்தம் பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். கோகுமோகோகு எனப்படும் யுத்தம். அர்மகடான் யுத்தம் பற்றியும் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் அதற்கு முன்னர் ஒன்று நடக்க வேண்டும். ஒரு பயங்கர சதி. இஸ்ரவேல் என்ற தேசத்தை பூமியிலிருந்தே அழிக்க ஒருங்கிணைக்கப்பட்ட 10 தேசிய இனங்களின் குரூர திட்டம். இது அதிகம் பேசப்படாத மறைக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசனம். சங்கீதம் 83 ஆசாப் எனும் ஒரு இசைக்கவிஞனின் மூலமாக தேவன் வெளிப்படுத்தும் ஒரு எதிர்கால யுத்தம். சங்கீதம் 83 இது வெறும் ஒரு சங்கீத பாடலல்ல. இது ஒரு தீர்க்கதரிசன போர் அறிவிப்பு. இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதன் பண்ணுவோம் வாருங்கள் என்கிற தீவிர நோக்குடன் அவர்கள் ஒன்றிணைகிறார்கள். இந்த சதியில் உள்ள ஒவ்வொரு தேசமும் இன்றைய அரசியல் வரைபடத்தில் நம் கண் முன் நிற்கின்றன. இஸ்ரேலை சுற்றி அதன் இம்மிடியேட் நெய்பர்ஸ். இனிதான் இந்த போர் வெடிக்கவிருக்கிறதா? இல்லை ஏற்கனவே நடந்துவிட்டதா? சிலர் இந்த சங்கீதம் 83 தீர்க்கதரிசன போர் ஏற்கனவே 1948 மற்றும் 1967 ஆண்டில் நடைபெற்ற முதலாம் அரபு இஸ்ரேல் யுத்தத்தில் நிறைவேறிவிட்டதாகவும் கூறுகின்றார்கள். ஆனால் உண்மை என்ன? இதை உணர்ந்தால்தான் பைபிளின் கடைசி கால நிகழ்வுகளின் வரிசை நமக்கு புரியும். இந்த வீடியோவை நீங்கள் தவறவிடக்கூடாது. முழுவதுமாக பாருங்கள். தேவன் உங்கள் கண்களை திறப்பாராக. இப்போது நாம் காணப்போகிறோம் சங்கீதம் 83 ஒரு மறைக்கப்பட்ட தீர்க்கதரிசன போர். இஸ்ரேல் தி ஃபியூச்சர் டைம்லைன் சீரிஸின் 3ஆம் எபிசோட் இது. இதன் முதல் 2 எபிசோடுகளை நீங்கள் தவறவிட்டிருந்தால் அதன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை பார்த்தால்தான் இந்த வீடியோவின் கண்டினியூட்டி புரியும் என்பதால் முதலாவது அதை பார்த்துவிட்டு பிறகு இதை தொடருங்கள். உங்கள் வசதிக்காக 2 எபிசோடுகளையும் இணைத்து இஸ்ரேல் தி ஃபியூச்சர் டைம்லைன் எபிசோட் 1 and 2 என்ற தலைப்பிலும் இணைத்துள்ளோம். 83ஆம் சங்கீதம் ஆசாரிப்பு கூடாரத்தில் இசை கலைஞனாக இருந்த ஆசாப் என்பவரால் எழுதப்பட்டது. இவர் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். இவர் தாவீது ராஜா ஆசாரிப்பு கூடாரத்திற்கு ஏற்படுத்திய இசை கலைஞர்களில் ஒருவர் என்பதை 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம். இவர் எழுதிய 12 சங்கீதங்கள் பைபிளில் உள்ளது. இவர் ஒரு இசை கலைஞனாக மட்டுமல்ல, ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருந்தார் என்று 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்கின்றது. அப்படி என்னதான் பாடியுள்ளார் அந்த 83ஆம் சங்கீதத்தில்? வாருங்கள் பார்க்கலாம். 83ஆம் சங்கீதத்தில் ஆசா இஸ்ரவேலை முற்றிலுமாக அழிக்க ஒன்று கூடி சதி செய்யும் 10 இனங்களை பற்றி அவர்களின் பெயர்களையும் குறிப்பிட்டு அந்த 10 இனங்களை தேவன் அழைக்கும்படியாக அவர் தேவனிடம் முறையிடுவதாக அமைந்திருக்கின்றது. முதல் 2 வசனங்களில் தேவனே மௌனமாயிராதேயும், பேசாமலிராதேயும், தேவனே சும்மாயிராதேயும், இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள் என்று தேவனை நோக்கி கூப்பிடுகின்றார். 3ஆம் 4ஆம் வசனங்களில் அந்த பகைவர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக சதி செய்வதையும் 5லிருந்து 8ஆம் வசனம் வரை இஸ்ரவேலை அழைக்கும்படி தங்களுக்குள் ஒப்பந்தம் பண்ணிக்கொண்ட பகைவர்களின் பெயர்களையும் தெளிவாக எழுதி வைத்துள்ளார். மேலும் 8ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனங்கள் வரை தேவன் அவர்களை மீதியானியருக்கு செய்தது போலவும் கீசோன் என்னும் ஆற்றண்டை எந்தோரிலே அழைக்கப்பட்டு நிலத்துக்கு எருவாய் போன சிசெரா யாபீன் என்பவர்களுக்கு செய்தது போலவும் அவர்களுக்கு செய்யும்படியாகவும் அவர்கள் மேல் நியாயத்தீர்ப்பு செய்யும்படியாக வேண்டுதல் செய்வதாக இருக்கிறது. இதில் சொல்லப்பட்டுள்ள 10 இனங்கள் யார்? இப்பொழுது நீங்கள் காணும் இந்த 10 இனங்கள்தான் இஸ்ரவேலை அழைக்கும்படியாக தங்களுக்குள் ஒப்பந்தம் பண்ணிக்கொண்டவர்கள். ஏதோமின் கூடாரத்தாரும் இஸ்மவேலரும் மோவாபியரும் ஆகாரியரும் கேபாலரும் அம்மோனியரும் அமலேக்கியரும்
தீருவின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தரும் ஏக மனநிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். அசீரியரும் அவர்களோட கூட கலந்து லோத்தின் புத்திரருக்கு புயபலமானார்கள். இஸ்ரவேலுக்கு விரோதமாக கூடின கூட்டணியாக சங்கீதம் 83 சொல்லப்பட்ட இனங்கள் இவர்கள்தான். ஏதோமின் கூடாரத்தார் இஸ்மவேலர், மோவாபியர், ஆகாரியர், கேபாலர், அம்மோனியர், அமலேக்கியர், தீரு, பெலிஸ்தர், அசீரியர். யார் இவர்கள்? இவர்கள் ஏன் இஸ்ரவேலை அழிக்க வேண்டும் என்று ஒன்று கூடியிருக்கின்றார்கள்? இவர்களுடைய பெயர்கள் உங்களுக்கு பரிச்சயமாக இருந்தாலும் கூட ஒருமுறை சுருக்கமாக அவர்களின் பின்புலத்தை பார்த்துவிட்டால் மேற்கொண்டு நாம் பேசப்போவது உங்களுக்கு எளிதாக புரியும். முதலாவதாக ஏதோமின் கூடாரங்கள். ஏதோம் என்பது யாக்கோபின் சகோதரனான ஏசாவை குறிக்கிறது. கூடாரங்கள் என்பது இடம் பெயர்ந்து வாழும் பழங்குடியின மக்களை குறிக்கிறது. ஏதோமியரும் இஸ்ரவேலரும் பழங்காலத்திலிருந்தே பகைவர்கள். இஸ்ரவேலுக்கு பயண வழி மறுத்தது, எருசலேம் அழிக்கப்படும் போது மகிழ்ந்தது, எதிரிகளுக்கு ஆதரவாக இருந்தது, மற்ற எதிரிகளுடன் கூட்டாக செயல்பட்டது என ஆரம்பம் முதலே இவர்கள் இஸ்ரவேலை வெறுத்தார்கள். தங்கள் மூதாதையான ஏசா விற்று போட்ட சேஷ்டபுத்திர பாகத்தில் தொடங்கிய பகைமை இது. புவியியல் அடிப்படையில் இவர்கள் இன்று காணப்படும் தென் ஜோர்டான் மற்றும் இஸ்ரவேல் நெகேவ் பாலைவன பகுதிகளில் பரவியிருந்தார்கள். 2. மோவாப். ஆபிரகாமின் சகோதரனின் மகனான லோத்தின் மூத்த மகள் பெற்ற மகனின் வழியில் உருவான சந்ததியினர்தான் மோவாபியர். இவர்கள் இஸ்ரவேலின் கிழக்கு பகுதியில், குறிப்பாக தென்மத்திய ஜோர்டானில் வாழ்ந்தவர்களாக இருந்தனர். மோவாப் மலைநாட்டு நிலப்பகுதி, அர்னோன் ஆற்றுக்கு தெற்கில் உள்ள பகுதிகள். இன்றைய காலத்தில் இது மத்திய மற்றும் தென்கிழக்கு ஜோர்டானுக்கு இணையாகும். மோவாபியர் இஸ்ரவேலை தொடர்ந்து கண்காணித்து பழிவாங்க முற்பட்டவர்கள். பிலேயா மூலம் இஸ்ரவேலை சபிக்க முயற்சி செய்தவர்கள். மோவாபிய பெண்கள் மூலம் இஸ்ரவேலை விபச்சார பாவத்திற்குள் வழிநடத்தினவர்கள். நியாயாதிபதிகள், ராஜாக்கள் காலங்களில் பல நேரங்களில் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்தவர்கள். 3. அம்மோன். ஆபிரகாமின் சகோதரனின் மகனான லோத்தின் இளைய மகள் பெற்ற மகனின் வழியில் உருவான சந்ததியினர்தான் அம்மோனியர். அவர்களின் பூர்வீக பிதா பெனமி. அவர்களின் தேசம் மோவாபின் அருகில் இஸ்ரவேலின் கிழக்கு பகுதியில், குறிப்பாக யோர்தானின் கிழக்கு பகுதியில் இருந்தது. பண்டைய அம்மோனியர் வசித்த இடம் இப்போது வடக்கு ஜோர்டானில் அமைந்துள்ளது. இவர்கள் மோலேக் எனும் கொடிய தெய்வத்தை வழிபட்டனர். குழந்தை பலி போன்ற கொடூர வழிபாடுகள் கொண்ட சமூகம் இவர்கள். அம்மோனும் மோவாபும் லோத்தின் பிள்ளைகள் என்பதால் அவர்கள் சேர்ந்து லோத்தின் பிள்ளைகள் எனவும் சங்கீதம் 83 குறிப்பிடப்படுகிறார்கள். 4. இஸ்மவேலர். இஸ்மவேல் என்பது ஆபிரகாமுக்கும் ஹாகாருக்கும் பிறந்த முதல் மகன். தேவன் இஸ்மவேலை ஆசீர்வதித்து 12 பிரபுக்களின் பிதாவாக ஆக்கினார். அவர் வழிவந்த சந்ததிகள்தான் இஸ்மவேலர். இஸ்மவேலரின் வரலாற்று பரப்பு பாரன் வனாந்தரம். இது இன்றைய வடக்கு சவூதி அரேபியா. அவர்களின் பரப்பளவு சவூதி அரேபியாவின் பகுதிகளிலும் சிரியா மற்றும் ஜோர்டான் வரைக்கும் விரிந்திருந்தது. இஸ்லாமியர்கள் இஸ்மவேலை அவர்களது பிதாமகனாக கருதுகிறார்கள். முகமது நபி இஸ்மவேலின் சந்ததியிலிருந்து வந்தவர் என இஸ்லாமிய வரலாறு கூறுகிறது. எனவே பெரும்பான்மையான அரபு நாடுகள் இஸ்மவேலர் வம்சத்தினர் என கருதப்படுகிறார்கள். அவர்கள் பண்டைய நாட்களிலிருந்தே இஸ்ரவேலை எதிர்த்துள்ளனர். 5. ஹாகாரியர். இவர்களை பற்றிய குறிப்பு 1 நாளாகமம் 5, 10 மற்றும் 19 முதல் 22 வசனங்களில் உள்ளது. ரூபன், காத் மற்றும் மனாசே கோத்திரங்கள் இந்த ஹாகாரியர்களுடன் யுத்தம் செய்து அவர்களை வீழ்த்தினது அங்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த யுத்தம் கிழக்கு ஜோர்தான் ஆறு கடந்த பகுதியில் நிகழ்ந்தது. இது ஹாகாரியர்கள் இருந்த இடம் பற்றிய முக்கியமான தெளிவை தருகிறது. ஹாகாரியர்கள் இருந்த இடம் ஈஸ்ட் ஆஃப் கிலீட். கிழக்கு ஜோர்தான் தென்கிழக்கு சிரியா மற்றும் தெற்கு ஜோர்டான் வரை பரந்திருந்தது. இன்றைய வரைபடத்தில் அவர்கள் வாழ்ந்த பகுதி தற்போது ஜோர்டான் மற்றும் தெற்கு சிரியா பகுதிகள். ஹாகாரியர் என்ற பெயர் ஆபிரகாமின் தாசியாக இருந்த ஹாகார் என்பவரின் பெயரிலிருந்து வந்தது என்று சொல்பவர்களும் உண்டு. இந்த ஹாகாரியர் எகிப்து தேசத்தை குறிக்கும் என்று வாதிடுபவர்களும் உண்டு. ஆனால் ஒருவேளை ஆசா எகிப்தை இந்த 10 விரோதிகளோடு சேர்க்க வேண்டுமானால் எகிப்து என்ற பெயரிலேயே குறிப்பிட்டிருப்பார்.
ஏனென்றால் இஸ்ரவேலர்களுக்கு எகிப்து என்னும் பெயர் ஒன்றும் அந்நியம் அல்ல. ஆகவே இது எகிப்து பகுதியை குறிப்பிடாமல் கிழக்கு ஜோர்தான் ஈஸ்ட் ஆஃப் கிலீட் பகுதியையே குறிப்பிடுவதாக நாங்கள் நம்புகின்றோம். 6. கேபாலர். கேபால் என்பது பைபிளில் ஒரு நகரமாகவும் ஒரு மக்களாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எசேக்கியேல் 27:9 அவர்கள் கப்பல் ஓட்டுநர்கள் மற்றும் கடலோர வர்த்தகர்களாக விளக்கப்படுகிறார்கள். அவர்கள் தீருவின் பக்கம் இருந்தவர்கள் என்பதாலேயே லெபனானில் வாழ்ந்ததாக வரலாற்றாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். கேபால் என்பது தற்போது லெபனானின் வடக்கு பகுதியில் உள்ள பைப்லோஸ் என்ற நகரமாக அறியப்படுகிறது. பைப்லோஸ் பண்டைய காலத்தில் பெரும் வர்த்தக துறைமுகமாகவும் பப்பாயரஸ் வணிகத்தின் மையமாகவும் இருந்தது. கேபாலர்கள் பூனிசியர்களில் ஒரு பகுதி எனலாம். அவர்கள் தீருவை ஒத்துப்போனவர்கள். பைபிள் காலங்களில் தீரும் கேபாலும் பெரும்பாலும் சேர்ந்து காணப்படுகின்றன, அதாவது அதே கூட்டணியில் இருந்தவர்கள். பண்டைய பூனிசியர்கள் தேவனை மறுத்தவர்கள், பலர் பால் வணக்கத்தை வழிபட்டனர். பண்டைய கேபாலர் த ஜெபாலைட்ஸ் இன்று வடக்கு லெபனான் மக்களாக அறியப்படுகின்றார்கள். பண்டைய பைப்லோஸ் இன்றைய மாடர்ன் லெபனான் நகரம். 7. தீருவின் குடிகள். தீரு என்பது பழமையான பூனிசியா நாட்டின் முக்கியமான கடலோர நகரமாக இருந்தது. பைபிளில் பல இடங்களில் இது குறிப்பிடப்படுகிறது. எசேக்கியேல் 26 முதல் 28 அதிகாரங்களில் தீருவின் மீது தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆமோஸ் புத்தகத்திலும் ராஜாக்களிலும் இவர்களை பற்றிய குறிப்புகள் உண்டு. பண்டைய தீரு இன்று தெற்கு லெபனான் நகரம். தீரு என்பது இன்று சவுத் லெபனான் பகுதியில் உள்ள சுர் எனப்படும் நகரம். ஆரம்பத்தில் சாலமோனுடன் நட்பாக இருந்தாலும் பின் காலங்களில் தீருவினர் பால் மற்றும் அஷ்டார்த் போன்ற தெய்வங்களை வணங்கி வந்தனர். அவர்களின் இளவரசியான ஏசபேல் என்பவள் இஸ்ரவேலின் ராஜாவான ஆகாபை திருமணம் செய்து கொண்டு இஸ்ரவேலுக்கு வெகுவாக விக்கிரக வழிபாட்டை கொண்டு வந்தாள். இதனால் தீருவினர் ஆவிக்குரிய ரீதியாகவும் இஸ்ரவேலுக்கு எதிராகவும் நடந்து கொண்டனர். இன்று தீரு பகுதியில் ஹெஸ்போல்லா என்பது போன்ற இஸ்ரேல் விரோத அமைப்புகள் பரவலாக செயல்படுகின்றன. தீரு நகரம் தெற்கு லெபனானின் உள்ள மிக முக்கியமான நகரம், மேலும் இது பல இஸ்ரேல் எதிர்ப்பு போராட்டங்களுக்கு ஒரு தளமாக இன்று உள்ளது. 8. அமாலேக்கியர். அமாலேக்கியர் என்பது எசாவின் வம்சாவழியில், அதாவது ஏசாவின் புத்திரனான எலிபாஸ் வழியில் வந்த ஒரு பழமை வாய்ந்த இஸ்ரவேல் விரோத இனமாகும். அவர்கள் மோசேயின் காலத்தில் இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வெளியேறிக் கொண்டு இருக்கும்போது பின்னால் நடக்கிற வலுவிழந்த மக்களை தாக்கினர். இது தேவனுடைய கோபத்தை தூண்டியது. தேவன் அமாலேக்கியரை நினைவில் கூட வைக்க வேண்டாம் என்று கூறி முழுமையாக அழைக்க வேண்டுமென்று கட்டளை அளித்திருந்தார். சவுல் ராஜாவிடம் அமாலேக்கியரை முற்றிலும் அழைக்கச் சொல்லப்பட்ட போதிலும் அவர்கள் ராஜாவையும் சிறந்த சொத்துக்களையும் விட்டுவிட்டார். இதனால் அவர் அரசாட்சியையே இழந்தார் என்றும் பைபிளில் பார்க்கின்றோம். தாவீது ராஜாவின் காலத்திலும் அவர்கள் சிக்கலை ஏற்படுத்தினர். அமாலேக்கியர்கள் தெற்கு கானான் மற்றும் சினாய் பிரதேசத்தில் வாழ்ந்தனர். சில ஆய்வாளர்கள் இதனை இன்றைய தெற்கு இஸ்ரேல் நெகேவ் பிரதேசம் என ஒப்பிடுகிறார்கள். 9. பெலிஸ்தியர். பெலிஸ்தியர் என்பது பைபிளில் தொடர்ந்து இஸ்ரவேலுக்கு எதிராக செயல்பட்ட கடற்கரை பகுதியைச் சேர்ந்த மக்களை குறிக்கிறது. அவர்கள் கானான் நாட்டின் மேற்கு கடற்கரை பகுதியில், குறிப்பாக காசா, அஷ்கலோன், அஷ்தோட், எக்கிரோன் மற்றும் காத் ஆகிய நகரங்களில் வாழ்ந்தனர். பெலிஸ்தியர்கள் நியாயாதிபதிகள் காலத்திலிருந்து இஸ்ரவேலுக்கு பகையாக இருந்து வந்தனர். தாவீது காலத்தில் கொலியாத் போன்ற வீரர்களின் வழியாக மிகவும் பிரபலமான எதிரிகளாக அறியப்படுகிறார்கள். பெலிஸ்தியர் வாழ்ந்த பகுதி இன்றைய காசா ஸ்ட்ரிப் பகுதியாகும். எனவே பல பைபிள் ஆய்வாளர்கள் இன்றைய ஹமாஸ் அமைப்பை பெலிஸ்தியரின் ஆன்மீக வாரிசாக கருதுகிறார்கள். ஹமாஸ் அமைப்பும் பெலிஸ்தியர்கள் போலவே இஸ்ரவேலை அழைக்க விரும்புகிறது. பெரும் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாதபடிக்கு என்ற தீர்க்க தரிசனத்திற்கு பொருந்தக்கூடிய செயல்கள் செய்து வருகிறது. சங்கீதம் 83 சொல்லப்பட்ட தீருவின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தரும். இது லெபனான் பகுதியைச் சேர்ந்த தீரு மற்றும் காசாவில் உள்ள பெலிஸ்தியர் ஆகிய இருவரையும் ஒரே கூட்டாக குறிப்பிடுகிறது. இது இன்றைய லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லா மற்றும் காசா பகுதியில் உள்ள ஹமாஸ் அமைப்புகளாக பொருந்துகிறது. கடைசியாக 10. அசீரியர். அசீரியா என்பது ஒரு மிகப்பெரிய பேரரசாக இருந்தது. இதன் மையமாக இருந்தது நீனிவே நகரம்.
அசீரியர்கள் இஸ்ரவேலை கிமு 722 ஆண்டில் தாக்கி வட ராஜ்யம் முழுவதையும் சீரழித்து அவர்களை அடிமைகளாக பல தேசங்களில் சிதறடித்தனர். அன்றைய அசீரியா பகுதி இன்றைய வடக்கு ஈராக் மற்றும் வடக்கு சிரியாவில் அமைந்துள்ளது. சில பகுதிகள் துருக்கியின் தெற்கு பகுதிகளிலும் அமைந்திருந்தன எனவும் சொல்லப்படுகின்றது. இன்றைய சூழ்நிலையில் ஈராக் மற்றும் சிரியா ஆகிய இரு நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிரான மனநிலைமை கொண்டுள்ளன. இரண்டும் ஈரானின் கீழ் இயங்கும் ப்ராக்சி களாக இருப்பது யாவரும் அறிந்ததே. நாம் பார்த்த 10 இனங்களும் ஆசாப் வாழ்ந்த காலகட்டத்தில் வாழ்ந்த இடங்கள் இவைகளே. இஸ்ரவேலை சுற்றி ஒரு வட்டமாக எதிராக சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த வரைபடத்தை தற்போதுள்ள மாடர்ன் வரைபடத்தோடு பார்த்தால் உங்களுக்கு எளிதாக புரியும். இது இஸ்ரேலின் தற்போதைய வரைபடம். இஸ்ரவேலின் அண்டை நாடுகள் எவை எவை? லெபனான், சிரியா, ஜோர்டான், வெஸ்ட் பேங்க் எனப்படும் மேற்கு கரை, சினாய் பாலைவனம், காசா, சவுதி அரேபியா. இப்பொழுது 83ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட இனங்கள் இருந்த பகுதிகளை பாருங்கள். அவைகளை தற்போதைய நாடுகளின் வரைபடத்தில் மார்க் செய்தால் இப்படிதான் வரும். இப்பொழுது நீங்கள் பார்ப்பதுதான் அந்த 10 பண்டைய இனங்கள் வாழ்ந்து வந்த இன்றைய இடங்கள். ஏதோம், மோவா, அம்மோன் ஆகிய இனங்கள் தற்போதைய ஜோர்டான் நாட்டின் எல்லைக்குள்ளும், ஹகாரியர் ஜோர்டான் சிரியா எல்லை அருகேயும், கேபாலர் மற்றும் தீருவின் கொடிகள் தற்போதைய லெபனான் நாட்டின் எல்லைகளுக்குள்ளும், அசிரியா சிரியா மற்றும் வடக்கு ஈராக் நாடுகளின் எல்லைகளுக்குள்ளும், பெலிஸ்தீர்கள் காசா பகுதிகளுக்குள்ளும் வருகின்றன. அதாவது அன்றைய 10 இனங்கள் வாழ்ந்த இடங்கள் இன்றைய ஜோர்டான், லெபனான், சிரியா, ஈராக், காசா, சவுதி அரேபியா என்ற 6 நாடுகளின் பகுதிக்குள் உள்ளன. சரி, இந்த தீர்க்கதரிசன போர் ஏற்கனவே 1948ஆம் ஆண்டு நடந்த முதலாம் அரபு இஸ்ரேல் போரின் போது நிறைவேறிவிட்டது என்கிறார்களே, அதை பற்றி பார்த்துவிடலாமா? முதலாம் அரபு இஸ்ரேல் போரில் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் கொண்டு நேரடி போரில் ஈடுபட்ட நாடுகள் எகிப்து, ஜோர்டான், சிரியா, ஈராக் மற்றும் லெபனான். மொத்தம் 5 அரபு நாடுகள் மட்டுமே. அரபு லீகில் உறுப்பினராக இருந்த சவுதி அரேபியா, ஏமன் போன்ற நாடுகள் தங்கள் ஆதரவை தெரிவித்தாலும் நேரடி போரில் கலந்து கொள்ளவில்லை. போரில் ஈடுபட்ட அரபு தேசங்களுக்கு பண உதவிகளும் சில தன்னார்வ வீரர்களை அனுப்பி தங்கள் தார்மீக ஆதரவை மாத்திரமே அளித்தார்கள். இந்த 10 இனங்களில் எகிப்து நாடு சேர்க்கப்பட்டிருப்பது குறித்தே எங்களுக்கு கேள்விகள் உண்டு. இஸ்ரவேலுக்கு எதிரான 10 இனங்களின் கூட்டணி என கூறப்படும் சங்கீதம் 83இல் எகிப்து என்ற பெயர் நேரடியாக குறிப்பிடப்படவில்லை. எகிப்து தேசத்தின் பெயர் ஆசாப் வாழ்ந்த காலகட்டத்திலும் இன்றும் அதே எகிப்துதான் என்பதால் இந்த விடயம் மிகவும் முக்கியமானது. ஏதோம், மோவா, அம்மோன், தீரு, கேபாலர் போன்ற இனங்கள் இப்பொழுது இல்லாததால் அவர்கள் வாழ்ந்த பூர்வீக நிலப்பகுதிகளை எடுத்துக்கொள்கின்றோம். ஆனால் எகிப்து என்ற பெயர் அன்றும் இன்றும் ஒன்றாகவே இருப்பதையும், எகிப்து என்ற பெயர் இஸ்ரவேலர்களுக்கு மிகவும் பரிச்சயமான பெயர் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லாமல் ஆசாப் வாழ்ந்த காலத்தில் எகிப்தும் இஸ்ரவேலும் யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கவில்லை. சங்கீதம் 83இன் ஆசிரியரான ஆசாப் தாவீதின் காலத்தில் வாழ்ந்தவர். தாவீதின் மகன் சாலமோன் எகிப்தின் பார்வோனின் மகளை திருமணம் செய்திருந்தார். அப்போது எகிப்து இஸ்ரவேலுக்கு ஒரு எதிரி தேசமாக பார்க்கப்படவில்லை. ஒருவேளை ஆசாப் எதிர்காலத்தில் நடக்கப் போவதை தீர்க்கதரிசனமாக உரைத்திருந்தாலும் எகிப்து என்ற நன்றாக அறியப்பட்ட பெயரை ஏன் அந்த 10 இனங்களின் பெயரோடு குறிப்பிடவில்லை என்பது விவாதத்துக்குரிய கேள்வி. இந்த 10 இனங்களில் எகிப்து நாடு சேர்க்கப்பட்டதற்காக சொல்லப்படும் முக்கிய காரணம் அப்பொழுது அமலேக்கியர்கள் குடியிருந்த நிலப்பகுதி இன்றைய எகிப்தின் வடபகுதியான சினாய் பகுதியில் உள்ளது என்பதுதான். அமலேக்கியர்கள் என்பது ஒரு நாடோடி இனமாகவே வேதத்தில் விவரிக்கப்படுகிறது. இவர்கள் நிலையான நகரமோ ராஜ்யமோ இல்லாமல் வனாந்தரங்களிலும் நெகெவ் பாலைவனத்திலும் இடம்பெயர்ந்து வாழ்ந்தவர்கள். அமலேக்கியரின் முக்கிய தளங்கள் நெகெவ் மற்றும் தெற்கு கானானில் இருந்தன. இவை இஸ்ரவேலின் தெற்கு பகுதிகள். இவர்கள் எகிப்தின் அதிகாரத்திற்குள் இருந்தார்கள் என்று வேதம் எங்கேயும் தெளிவாக கூறவில்லை. எனவே அமலேக்கியர்கள் என்பது எகிப்து என்று தீர்மானிப்பது வேதாகம அடிப்படையற்ற ஊகமாகவே இருக்கிறது என்பதே எங்கள் கருத்து. எகிப்து இதில் இல்லை என்றால்
அதன் பகுதியில் உள்ள ப்ராமிஸ்ட் லேண்ட் நிலப்பகுதி எப்படி இஸ்ரவேலுக்கு கிடைக்கும் என்று சிலர் கேட்கலாம். இதை பற்றியதான எங்கள் பார்வையை வேறொரு காணொளியில் விரிவாக பகிர்வோம். சரி, இப்பொழுது நீங்கள் பார்க்கும் இந்த டேபிள் 83ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட 10 இனங்களில் இன்றைய பகுதியும் 1948ஆம் ஆண்டு நடந்த முதலாம் அரபு இஸ்ரேல் யுத்தத்தில் இஸ்ரேலை எதிர்த்த நாடுகளின் பட்டியலும். இது மாத்திரம் அல்ல, ஒரு தீர்க்க தரிசனத்தை தியானிக்கும் போது வெறுமனே ஒரு பகுதியை மாத்திரம் பார்க்காமல் அதனோடு இணைந்த மற்ற பகுதிகளையும் சம்பவங்களையும் இணைத்தே தியானிக்க வேண்டும். 83ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டது வெறும் ஒரு அரபு கூட்டணியின் இஸ்ரேலுக்கு விரோதமான சதியோ அவர்கள் மேற்கொள்ளும் போரோ மட்டுமல்ல, அதையும் தாண்டி சில விஷயங்கள் நிறைவேற வேண்டியுள்ளது. ஒருவேளை சிலர் சொல்வது போல இந்த போர் 1948 மற்றும் 1967ஆம் ஆண்டுகளில் நிறைவேறிவிட்டது என்றே எடுத்துக்கொண்டோமானால் 83ஆம் சங்கீதத்தில் முதல் பகுதி மாத்திரமே நிறைவேறியுள்ளது. அதாவது வசனங்கள் 2 முதல் 7 வரை மாத்திரமே நிறைவேறினதாக எடுத்துக்கொள்ளலாம். தீர்க்க தரிசனத்தின் மற்ற பகுதிகள், அதாவது 8ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனங்கள் வரை தேவன் அவர்களை மீதியானியருக்கு செய்தது போலவும், கீசோன் என்னும் ஆற்றண்டை எந்தோரிலே அழைக்கப்பட்டு நிலத்துக்கு எருவாய் போன சிசெரா, யாபீன் என்பவர்களுக்கு செய்தது போலவும் அவர்களுக்கு செய்யும்படியாகவும் அவர்கள் மேல் நியாயத்தீர்ப்பு செய்யும்படியாக சொல்லப்பட்டது என்ன ஆனது? 83ஆம் சங்கீதத்தில் ஆசா அந்த 10 இனங்களையும் மீதியானியருக்கு செய்தது போலவும் சிசெரா, யாபீன் என்பவர்களுக்கு செய்தது போலவும் செய்யும்படியாக, அதாவது அவர்களின் முழுமையான நிர்மூலத்தை வேண்டினார். ஆனால் முதல் அரபு இஸ்ரேல் யுத்தத்திலும் அதற்கு பிறகு இஸ்ரேலுக்கு எதிராக போரிட்ட அனைவரும் இன்றும் இருக்கின்றார்கள். அந்த யுத்தங்களில் இஸ்ரேல் வெற்றி பெற்றாலும் அவர்களின் எதிரிகள் யாரும் முழுமையாக அழைக்கப்படவில்லை, அல்லது அட்லீஸ்ட் முழுமையாக அடக்கப்படவில்லை. அதில் சில நாடுகள் இன்று இஸ்ரேலுடன் இராஜாங்க உறவில் இருந்தாலும் கூட அந்த உறவும் ஒரு இலையின் மேல் தண்ணீராகவே இருக்கிறது. எந்த நேரத்திலும் அவர்கள் தங்கள் நிலையை மாற்றிக்கொள்ளலாம் என்ற சூழ்நிலைதான் உள்ளது. அது மாத்திரம் அல்ல, இப்பொழுது நீங்கள் பார்ப்பது இஸ்ரேலை சுற்றி அதன் இம்மிடியேட் நெய்பர்ஸ், அதன் முதலாவது சர்க்கிளில் இருக்கும் நாடுகள். இதில் காசாவில் ஹமாஸ், லெபனானில் ஹிஸ்புல்லா, சிரியாவில் ஈரானின் துணை தீவிரவாத அமைப்புகள் என எந்நேரமும் இஸ்ரேலை முற்றிலுமாக அழிக்க துடிப்பவர்கள் சூழ்ந்திருக்கின்றார்கள். இதில் ஜோர்டான் மற்றும் எகிப்து மாத்திரம் இஸ்ரேலுடன் சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கும் நாடுகள். ஆனால் ஜோர்டானிய மக்களிடையே இன்றும் இஸ்ரேல் விரோத மனப்பான்மை ஆழமாக வேரூன்றி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் டெம்பிள் மவுண்ட் மற்றும் வெஸ்ட் பேங்க் விவகாரங்கள் இரு நாடுகளிடையே எப்பொழுது வேண்டுமானாலும் பூதாகரமாக வெடிக்கலாம். இந்த முதல் சர்க்கிளில் இருக்கும் எந்த நாடுகளும் இஸ்ரேல் சந்திக்கப் போவதாக பைபிள் தெளிவாக சொல்லியிருக்கும் கோகு மாகோகு யுத்தத்தில் இல்லை என்பதை கவனியுங்கள். இப்பொழுது நீங்கள் பார்ப்பது கோகு மாகோகு யுத்தத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக வரப்போவதாக குறிப்பிடப்பட்டிருக்கும் நாடுகள். இதில் இஸ்ரேலின் இம்மிடியேட் நெய்பரிங் கண்ட்ரீஸ் எதுவும் இல்லாததை கவனியுங்கள். இஸ்ரேலை அழைக்க துடிக்கும் நாடுகள், இஸ்ரேல் மீது விரோதம் பாராட்டும் மக்கள் நிறைந்த நாடுகள் எப்படி இவ்வளவு பெரிய யுத்தத்தில் அவர்களை எதிர்த்து போரில் கலந்து கொள்ளாமல் இருப்பார்கள்? இதற்கான பதில் எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தில் உள்ளது. நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில்களில்லாமல் கிடக்கிற கிராமங்களுள்ள தேசத்துக்கு விரோதமாய் போவேன், நிர்விசாரமாய் சுகத்தோடு குடியிருக்கிறவர்களின் மேல் வருவேன். அவர்கள் எல்லாரும் மதில்களில்லாமல் குடியிருக்கிறார்கள், அவர்களுக்கு தாழ்பாளம் இல்லை, கதவுகளும் இல்லை என்பாய். அதாவது கோகு மாகோகு யுத்தம் இஸ்ரேல் மதிலில்லாமல் சுகமாய் குடியிருக்கும் போது நேரிடும் ஒரு யுத்தம் என்று பைபிள் சொல்லுகின்றது. இப்பொழுதுள்ள சூழலில் எப்படி இஸ்ரேல் பாதுகாப்பு மதிலில்லாமல் சுகமாய் தங்கியிருக்க முடியும்? இப்பொழுது நீங்கள் பார்க்கும் இந்த தேசங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்படும் வரை அல்லது முற்றிலுமாக தோற்கடிக்கப்படும் வரை இஸ்ரேல் பாதுகாப்பு இல்லாமல் சுகமாய் குடியிருப்பது என்பது நடக்காத காரியம். அது மட்டுமில்லாமல் கோகு மாகோகு யுத்தம் இஸ்ரேலின் வளங்களை கொள்ளையிடவும் சூறையாடவும் நடக்கும் என்று எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் சொல்லுகின்றது. ஆனால் இன்றைய நிலையில் தூர தேச நாடுகள் வந்து கொள்ளையிடும் அளவிற்கு இஸ்ரேலில் ஒரு அளவிற்கு மேல் பெரிய வளங்கள் ஏதும் இல்லை. ஆனால் ஒருவேளை இஸ்ரேலின் ப்ராமிஸ்ட் லேண்ட் உருவானால் இஸ்ரேலின் வளங்கள் மிக பெரிய அளவில் கூடும். இவைகள் எல்லாவற்றையும் இணைத்துதான்
நாங்கள் இன்னமும் 83ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன யுத்தம் முழுமையாக நிறைவேறவில்லை என்று கணிக்கின்றோம். 83ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன போர் இஸ்ரேலுக்கு ஒரு ஃபால்ஸ் பீஸ் அல்லது டெம்பரரி பீஸ் உண்டு பண்ணி அதன் எல்லைகளை விரிவாக்கி இஸ்ரேல் யுத்த பயமில்லாமல் தன் பொருளாதார வளர்ச்சியில் முன்னேறுவதற்கான வழியை திறக்கும் ஒரு போராக இருக்கும் என்பது எங்கள் கணிப்பு. இந்த போர்தான் கோகு மாகோகு யுத்தத்திற்கான முதல் படியாக இருக்கும் என்பதும் எங்கள் நம்பிக்கை. இதன் ட்ரிகர் பாயிண்ட் ஒருவேளை ஏசாயா 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட டாமஸ்கஸின் அழிவாகவும் இருக்கலாம். இதை பற்றி நமது முதலாவது எபிசோடில் விரிவாக பார்த்திருக்கின்றோம். ஒரு சாரார் இந்த சமாதான காலம் யுத்தத்தினால் நடைபெறாது. ஜோர்டான், எகிப்து தேசங்களின் சமாதான ஒப்பந்தம் போல அப்ரஹாமிக் அக்கோர்ட் போன்ற ஒரு டிப்ளோமேட்டிக் அக்ரிமெண்ட் மூலமாக தான் நிறைவேறும் என்றும் சொல்லி வருகின்றார்கள். ஆனால் நமது இஸ்ரேல் மறக்கப்பட்ட வரலாறு சீரிஸை முழுவதுமாக நீங்கள் பார்த்திருப்பீர்களானால் அதற்கு சாத்தியமே இல்லை என்பதையும் புரிந்து கொண்டிருப்பீர்கள். அடுத்ததாக நமது இஸ்ரேல் தி ஃபியூச்சர் டைம்லைன் சீரிஸில் நாம் பார்க்கப் போவது கோகு மாகோகு யுத்தம். இணைந்திருங்கள். அதுவரை எங்களோடு. எங்கள் கண்களை திறந்தருளும்.